ஸோ நீங்களும் இந்த ஃப்ரூட்டை ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் டீனா அண்ட் ஸ்டீவ் விலாக்ஸ். ஸோ இன்னைக்கு விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது டே 1 இன் தாய்லாந்து. ஆக்சுவலி நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது ஒரு டாக்ஸி டிரைவரை பார்த்தோம் அண்ட் அவங்க வந்து ஒரு டே ட்ரிப் அண்ட் பேக்கேஜஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் 1 டேக்கு டாக்ஸி புக் பண்ணிட்டு போனோம். ஸோ அந்த 1 ஃபுல் டே வந்து நம்ம கூட இருப்பாங்க அண்ட் அதுக்கான சார்ஜ் வந்து 800 தாய்லாந்து பாட் தான் கொடுத்தோம். ஸோ அவங்க நிறைய பேக்கேஜஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது 1 டேலேயே வந்து உங்களுக்கு வேற வேற ஏதோ ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகணும்னா அவங்க காட்டுவாங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் அன்னைக்கு வந்து வெறும் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மட்டும் போதும், எங்களை அங்கே மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிருங்க ஹோட்டலுக்குன்னு சொல்லி பேசிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ரீச் ஆனதும் வெளியில வந்து என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கைட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட போய் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆல்பம் வச்சிருக்காங்க, அந்த ஆல்பம்ல காட்டுவாங்க உங்களுக்கு என்னெல்லாம் அட்ராக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேட்டை வந்து அவங்க நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து சூஸ் பண்ணது 3 அட்ராக்ஷன். அது என்னன்னா மங்கி ஷோ, எலிஃபென்ட் ரைட் அண்ட் ஏடிவி ரைட். ஸோ இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணது. அண்ட் நம்ம சூஸ் பண்ணுற அட்ராக்ஷன் பொறுத்து ரேட் வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 4000 பாட் ஆச்சு. ஸோ நாங்கள் 3 பேர் இருந்தனால எங்களுக்கு இந்த டோட்டல் பேக்கேஜ் எல்லாம் சேர்த்து 12,000 தாய்லாந்து பாட் ஆச்சு. ஸோ நம்ம எல்லாம் பே பண்ணி முடிச்சோன்னா நமக்குன்னு ஒரு அலாட்டட் போட் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம ஏறி போய் எவ்வளோ ஹவர்ஸ் வேணாலும் நம்ம அந்த போட் ரைடில் இருந்துக்கலாம். ஸோ ஹோல் டே கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் உள்ளார. ஒரு அது எல்லாமே சுற்றி பார்க்கவே உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 hours to 3 hours ஆகும். செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில். ஸோ இது எங்கேயுமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் இங்கே பேங்காக் தாய்லாண்டில் வந்து கிடைச்சிது. வழி ஃபுல்லாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து சாவனியர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பேக்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போட்டை நிப்பாட்டி அந்த திங்ஸை வாங்கிட்டு அந்த போட் ரைடை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து அதிகமாக ஒரு ப்ரைஸை சொல்லி நம்மள்ட்ட ஏமாற்றி வந்து பொருளை விற்றுருவாங்க. பிகினிங்கில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் புரியல, அவங்க சொல்கிற ப்ரைஸே நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 3வது ஷாப்லேருந்து இல்லை நம்ம பார்கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஓரளவுக்கு நல்லா பார்கெயின் பண்ணி நாங்கள் எல்லா திங்ஸும் வாங்கினோம். ஸோ இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்கெனிங் சிஸ்டம் நீங்கள் பார்க்கலாம். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறனால வந்து நிறைய ஷாப் கீப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் வச்சுக்குவாங்க. ஸோ கால்குலேட்டரில் தான் வந்து அந்த ப்ராடக்டோட ரேட்டை வந்து என்டர் பண்ணி நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஒரு கம்மி ரேட்டை வந்து என்டர் பண்ணி அவங்கள்ட்ட திருப்பி காட்டி, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு காமனான ப்ரைஸில் வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம கிட்ட பொருளை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு பார்கெனிங் சிஸ்டம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆன் த வேலே வந்து உங்களுக்கு நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து அந்த லன்ச் டைம்னால ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து இறங்கி நாங்கள் லஞ்சை சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு பிளேட் மட்டும் ஆர்டர் பண்ணி நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணது மோமோஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ். பட் இங்கே ஐ ஆல்சோ காட் டு டேஸ்ட் டூரியன் ஃப்ரூட். ஸோ எனக்கு இது ரொம்ப நாளாக ஆசை, இந்த டூரியன் ஃப்ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வேர்ல்ட்லேயே வந்து ஸ்மெல்லியஸ்ட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ மோசமாலாம் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்லலாம் வந்து இந்த ஃப்ரூட்டை கூட அலவுட் கிடையாது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனலி இந்த இடத்துல வந்து அதை நிறைவேற்றி நான் வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன்.
இங்கே வந்து ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு கோகனட் சாஸ், டூரியன், அப்புறம் ஐஸ்கிரீம். டூரியனுக்கு கீழே வந்து ஸ்டிக்கி ரைஸ். ஸோ நம்ம டூரியன் சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து மீடியம் ரைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு. ஒரு ஜாக் ஃப்ரூட் அண்ட் பப்பாயா கலந்த ஒரு டேஸ்ட் வருது, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஃப்ரூட்டை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறைய பெட் ஸ்டால்ஸ் கூட இருக்கு. நிறைய க்யூட்டான அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. பட் நாங்கள் வந்து இந்த ஸ்னேக் வச்சு மட்டும் ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இவங்க வந்து கோட் பண்ணது 2500 கோட் பண்ணாங்க ப்ரைஸ். பட் நாங்கள் வந்து பார்கென் பண்ணி ஒரு வழியாக 1000 தாய்லாந்து பாட்டுக்கு ஓகே சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பாம்புனாலே ரொம்ப பயம், அதனால் நான் பக்கத்தில் போகவே இல்லை. அவங்க மட்டும் போய் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து அந்த பாம்பை எடுத்து கழுத்தில் மாட்டி விட்டு இப்படியெல்லாம் பிடிச்சிக்கோங்க, இப்படியெல்லாம் போஸ் கொடுங்கன்னு சொல்லி ஐடியாலாம் கொடுக்காங்க. நம்ம ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்து முடித்த உடனே வழியில் வந்து அடுத்ததாக வந்து ஒரு டெம்பிள் வருது. ஸோ இந்த டெம்பிளையும் நம்ம இறங்கி போய் அந்த டெம்பிளை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வரலாம். இந்த டெம்பிளில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிச்சுவலை பார்த்தேன். ஒரு ஸ்கெலிட்டன் வந்து சேரில் உட்கார வச்சுருந்தாங்க அண்ட் ஜனங்க வந்து அதை போய் ப்ரே பண்ணிவிட்டு அது கேண்டில் எல்லாம் லைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போர்டில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, தாய் பீப்புள் வந்து தே பிலீவ் இன் ஸ்பிரிட்ஸ், பிலீவ் தட் இட்ஸ் ஆல் அரவுண்ட் அஸ். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இந்த ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டெம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச் கூட இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான ஒரு சர்ச் இருந்துச்சு. அதையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் மறுபடியும் போட்டில் ஏறிட்டு அடுத்த அட்ராக்ஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். இந்த டெம்பிள் விசிட் எல்லாம் முடித்த உடனே நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் காரில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த அட்ராக்ஷன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து மங்கி ஷோ, எலிஃபெண்ட் ரைட் அண்ட் ஏடிவி ரைட் வந்து பண்ண போகிறோம். இந்த மங்கி ஷோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் போச்சு அண்ட் இதில் வந்து மங்கீஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம், பட் போக போக கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு அந்த மங்கீஸ் எல்லாம் பார்க்க. பட் சரி நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஹோல் ஷோவை பார்த்தோம். அண்ட் அதுலேயே வந்து நீங்கள் மங்கீஸ் கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து தனியாக வந்து நீங்கள் பே பண்ணணும். என்ன தான் இந்த ஹோல் ஷோ வந்து பேக்கேஜில் வந்து அவங்க ஸ்டார்டிங்லேயே காசு எடுத்திருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா தனியாக நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து 100 பாட்ஸ் நாங்கள் கொடுத்து சும்மா ஒரு மங்கியை வந்து மடியில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்ததான் வந்து நாங்கள் போனது இந்த எலிஃபெண்ட் ரைட். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கர பவுன்ஸியாக இருந்துச்சு. அந்த எலிஃபெண்ட் ரைடு வந்து ஒரு எலிஃபெண்ட்டும் நல்ல சைஸ் அண்ட் ஹைட்டாக இருக்கிறனால நம்ம உட்காந்துருக்கிறதே வந்து பயங்கர ஹைட்டாக தெரியுது. அண்ட் ஒரு இடத்துல வந்து அந்த எலிஃபெண்ட் தண்ணிக்குள்ளார இறங்குது. அது பயங்கர பயமாயிருச்சு எங்களுக்கு. ஆனால் நல்லா சேஃபாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. நம்மள்ட்ட திரும்பி கேட்டுக்கிறாங்க ஐயோ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு தான் நம்மளை வந்து தண்ணிக்குள்ளார இறங்கி அப்படியே ஒரு சின்ன வாக் இன்சைட் வாட்டர் அண்ட் நம்மளை அப்படியே வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பட் நல்லா என்ஜாய் பண்ணோம்.มันเป็นหยังบ่ได้ถามมันดีๆไหวหยัง คนตั้งแต่เช้าปานนี้ก็บ่เป็นหยัง அதுக்கப்புறம் இந்த கடைசி அட்ராக்ஷன் வந்து இந்த ஏடிவி ரைட். ஸோ நம்ம இங்கே வந்து நம்மளோட பாஸ்போர்ட் காட்டணும் அவங்கள்ட்ட அண்ட் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க, நம்ம சைன் பண்ணணும்.
ஸோ அதாவது ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம தான் வந்து அதை ஒரு காஸ்ட்டை நம்ம பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஏடிவியை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஓட்டிக்கலாம். ஸோ அங்கே தனியாக ஒரு ட்ராக் இருக்குது. நல்ல வேளைக்கு நாங்கள் போன நேரத்தில் வந்து யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் அந்த ட்ராக்கில் ஓட்டணும். ஸோ நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணி 10 மினிட்ஸாக கண்டினியூஸாக நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இறங்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், எங்களோட 3 அட்ராக்ஷன்ஸும் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஏடிவி ரைடுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம வந்த போட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம போய் நம்ம போட்டில் ஏறி அந்த போட் வந்து மறுபடியும் நம்மளை வந்து என்ட்ரன்ஸ் ட்ராப் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் நாங்கள் எங்களோட டே 1 இன் பேங்காக்கில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து நாங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணோங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.